வடிவு தூங்க போலாமா? போலாம் பிரீத்தி. உனக்கு கம்ஃபர்டபுளா தானே இருக்கு. அப்படி இல்லைன்னா என்கிட்ட உடனே சொல்லு. கண்டிப்பா பிரீத்தி. ஓய் குட்டிங்களா, என்ன பண்றீங்க? தங்க பிள்ளை அழகா இருக்குமா? அச்சோ, அழகா வச்சிருக்குதே. நான் கூட தான் அழகா வச்சிருப்பேன். என்னெல்லாம் கொஞ்சுவீங்களா? மாட்டீங்க. நீ இங்கே தானே கிடக்குற பெரிய எருமை. ரொம்பதான் ஓவரா போறமா. வடிவு தங்க பிள்ளை, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட உடனே கேளு சரியா? இதை உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ. சரிங்க ஆண்டி. ஹே, ஆண்டிலாம் கூப்பிடக்கூடாது, அம்மானு கூப்பிடு சரியா? சரிங்கம்மா. ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வந்து தரேன், எல்லாரும் குடிக்கிறீங்களா? வேண்டாம்மா, பிரியாணி சாப்பிட்டது ரொம்ப ஃபுல்லா இருக்கு. எனக்கும் வேண்டாம்மா. சரி, அந்த சின்ன எருமைக்கு வேணும்னா கிச்சனுக்கு அனுப்பி விடு சரியா? சரிம்மா, அவகிட்ட சொல்றேன். போங்க போய் தூங்குங்க, காலையில கோயிலுக்கு வர போன போங்க. 2 பேரும் அழகா சமத்தா புடவை கட்டிட்டு ரெடியாகி வாங்க காலையில. சரோஜாக்கா. சொல்லு லட்சுமி. அக்கா, ஒரு உதவி வேணும்க்கா. என்ன உதவி கேட்க போறான்னு தெரியலையே. ஏற்கனவே மாறன் வேற ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். வேற இந்த 4 முடி சொல்லிட்டு கிடந்துச்சு. இவ வேற உதவி வேணும்னு கேட்குறா. என்னன்னு ஒண்ணு புரியலையே. என்னக்கா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல லட்சுமி, சொல்லு என்ன உதவி. என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து தங்கி இருக்கு. அது வந்து நைட்டு மட்டும் இங்க தங்கிக்கிட்டு வா. ஒரு பொண்ணா? எந்த பொண்ணு? மாறனோட ஃப்ரெண்ட் அக்கா. ஒரு பொண்ணு வந்திருக்கு. அவளை எங்க வீட்டு தங்க வைக்க முடியாதுல்ல, ஏன்னா ஏற்கனவே வயசு பையன் இருக்கான். ஒரே வீட்டை தங்க வச்சு அது சரியா வராது, ஊர் தப்பா பேசும். அதனால இங்க கூப்பிட்டு வந்து தங்க வச்சு அப்படி கீட்டி தான் இருப்பாங்க, பிரச்சனை இருக்காது. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தான், நாளைக்கு அந்த பொண்ணு அவங்க ஊருக்கு போயிடும். ஃப்ரெண்டா ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்திருக்கா. ஆனா இந்த ஊர் எப்படி பேசுது பாரு. இதை போய் நம்ம லக்ஷ்மி கிட்ட சொன்னோம்னா அவளும் கஷ்டப்படுவா. என்னக்கா ஆச்சு? ஒண்ணு லட்சுமி, கூட்டிட்டு வா. 3 பிள்ளைங்க இருக்கு, ஒண்ணு கூட சேர்ந்து 4ஆ இருந்துட்டு போகுது. கூட்டிட்டு வா. இந்த பிள்ளை யாரு? வடிவு, நம்ம மொட்டம்மாவோட பேத்தி. மொட்டம்மாவோட பேத்தியா? இவ்வளவு அழகா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையம்மா உன்னை. நல்ல பொண்ணு, லட்சணமா தான் இருக்கு. மா உள்ளவாமா. இங்க இருந்துக்கோமா. ஐயோ, வடிவு எப்படி இங்க இருக்காங்க? என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னம்மா ஆச்சு? இருந்துக்கிறியா? இப்ப நான் இவங்க கிட்ட என்னன்னு சொல்றது? இங்கதான் இருந்தா கூட வேற வழியும் இல்ல. இருக்கேன் ஆண்டி. நாளைக்கு காலைல கோயில விசேஷம் இருக்கு, அதை பார்த்துட்டு அப்புறம் கிளம்பேன். அக்கா பத்திரமா பாத்துக்கோங்க, நான் காலையில வந்து கூட்டிட்டு போறேன். ஏன் லட்சுமி, ஒரு 2-3 நாள் தங்கிட்டு போலாம்ல அந்த பிள்ளை? அது என்னமோ நாளைக்கு போவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அந்த பிள்ளை. சரி அக்கா, காலையில வந்து கூட்டிட்டு போறேன். நேரம் ஆயிடுச்சு, நான் போறேன். சரிம்மா, வரமா, பாத்துக்க. உள்ளவாமா. உன் பேர் என்ன? வள்ளி. ஹாய் வள்ளி. ஹாய். வடிவு, என்ன வாயை பொழுது பாத்துக்கிட்டு இருக்க? ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். சரி பிரீத்தி, வள்ளியும் கூட்டிட்டு போய் தூங்குங்க சரியா? நான் போறேன். சரிம்மா. நீங்க எப்படிங்க? உனக்கு முன்னாடியே தெரியுமா வடிவு? பிரீத்தி குள்ளி. புரியல. விக்ரம் சார், விஜய் சாரோட அத்தை பொண்ணு குள்ளி இவங்கதான். என்ன சொல்ற வடிவு? ஆமா, இவங்கதான் அந்த குள்ளி. குள்ளி, இங்க என்ன பண்றீங்க? ஏதாவது பேசுங்க ப்ளீஸ். என்ன எதுவும் கேட்காதீங்க வடிவு, நாளைக்கு நான் வீட்டுக்கு போயிடுவேன். விஜய் சார் உங்ககிட்ட பேசலையா? மாமா என்கிட்ட பேசல. நீங்க அப்ப போனீங்களா, அதான் நான் கடைசியா மாமா பார்த்தது. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. என்ன சொல்றீங்க? அழாதீங்க குள்ளி ப்ளீஸ். முடியல வடிவு, நீங்க அழுத எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ப்ளீஸ் அழாதீங்க. வீட்டுல யார்கிட்டயும் நான் இங்கதான் தங்கியிருக்கேன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், நான் வீட்டுக்கு போயிடுவேன் நாளைக்கு. உங்களுக்கு மாறனன்னாவே எப்படி தெரியும்? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்குதான் முதல் தடவை அவரை பார்த்தேன். எப்படி பாத்தீங்க? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். நீங்க என்கிட்ட சொல்லிதான் ஆகணும் குள்ளி ப்ளீஸ். என்ன ஆச்சு சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம் வடிவு, ப்ளீஸ் சொல்லுங்க ப்ளீஸ். விஜய் மாமா எனக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்ச அப்புறம் என்னால இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு தோணுச்சு. அதனால குளத்துல விழுந்து சாக போனேன். அப்பதான் மாறன் வந்து என்ன காப்பாத்தினாரு. சாக போனீங்களா? ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஏன் வள்ளி, விஜயும் வடிவுதான் காதலிக்கிறாங்கன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு நீங்க போய் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணீங்க? உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாமையா போக போகுது. அது நல்லா அமையும், நம்புங்க, நம்பிக்கையோட வாழுங்க. என் மனசுல கஷ்டமா இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே விஜய் மாமா தான் என் உயிர், விஜய் மாமா தான் என் உலகம்னு வாழ்ந்துட்டேன். அவர் சடனா இல்லைன்றதை என்னால ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன். இனிமே அந்த மாதிரி பண்ணாதீங்க வள்ளி.
இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க ப்ளீஸ். சாரி குள்ளி. எதுக்கு? நான் தான் குறுக்க வந்துட்டேன் உங்களுக்கும் விஜய்க்கும் நடுவுல. வடிவு என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? விஜய்க்கு உனதான் பிடிச்சிருக்கு, உனக்கு விஜய் பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீ குறுக்க வந்தேன்னு சொல்ற. தெளிவா பேசு. இத பத்தி யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க ப்ளீஸ். அதெல்லாம் பண்ண மாட்டோம். நீங்க அழுகிறத நிறுத்துங்க. வாங்க, நான் உங்களை உள்ள கூட்டு போறேன். வடிவு எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீ நல்லா தெளிவாரு. உனக்கு விஜய் பிடிச்சிருக்குல, உனக்கு விஜய் வேணும்ல, அவ்வளவுதான். அது தவிர வேற எதுவும் யோசிக்காத. ஆனா குள்ளி, விஜய்க்கு குள்ளியே பிடிக்கல, உன்னதான் பிடிச்சிருக்கு. அதனால விஜயும் நீயும் தான் ஒண்ணு சேர முடியும், ஒண்ணு சேரணும். சரியா? குள்ளிய பத்தி யோசிக்காத, அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும். விஜய் இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை பிரீத்தி. நீ பயப்பட போறான்னு கூட சொல்லாம இருந்திருக்கலாம்ல. ஏமாத்திட்டாரு. வடிவு அந்த மாதிரி எதுவும் யோசிக்காத. இப்போதைக்கு வா, ஃபர்ஸ்ட் நம்ம போய் தூங்குவோம். நாளைக்கு காலையில எல்லாம் சரியாயிடும். வா, அழாத வா. இந்த நைட் டைமே ஃபோன் பண்ணி உடனே பார்க்கணுங்கிறா. ஏதாவது இஷ்யூவா இருக்குமா? பாவம், அங்கே வேற தனியா இருக்கா. என்னாச்சு செல்லும்? ஏதாவது இஷ்யூவா? கால் பண்ணி உடனே வாங்க பார்க்கணும்னு சொன்னேன். ஏன் சொல்லக்கூடாதா? இல்ல, நைட் டைம்ல கூப்பிட்டுருக்கே, அதனாலதான் கேக்குறேன். என் கூடயே வந்து தங்கிடுறியா? உனக்கு அது செட் ஆகலன்னு நினைக்கிறேன். ம், இல்ல, அங்க எல்லாரும் நல்லா தான் பாத்துக்கிறாங்க. நல்லாவே செட் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் பாட்டி கூட இருக்கிறத விட இங்க நல்லா தான் இருக்கு. பரவாயில்லையே. அப்போ சரி, அப்புறம் எது கூப்பிட்ட? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? உங்களுக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்காமலையா நீ கூப்பிட்டோன்னே ஓடி வர? ம், எனக்கு சந்தேகமா இருக்கு விஜய். என்ன சந்தேகம்? என்கிட்ட நீங்க எப்பயாச்சும் போய் சொல்லிருக்கீங்களா? ஏன் இதெல்லாம் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு பதில் சொல்லுங்க விஜய். இல்ல, பொய்லாம் சொன்னதில்ல. இல்லையே, ரொம்ப தடுமாறி சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல, அப்படிலாம் இதோட பொய் சொன்னதில்ல. நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? குள்ளிக்கிட்ட பேசிட்டீங்களா? இத கேட்கதான் கூப்பிட்டியா? ஆமா. ஏன் பதில் சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. இதுக்கா நான் அங்கிருந்து வந்தேன்? பேசுனீங்களா இல்லையா? பேசிட்டேன்னு எத்தனை தடவை சொல்றது? என் மேல ப்ராமிஸா? பேசிட்டீங்களா? தேவையில்லாத பேச்சு. நீ வா, உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு நானும் வீட்டுக்கு போறேன். தேவையில்லாம எதுக்கு இப்ப கூப்பிட்ட? நான் வரல. அப்ப என்ன பண்றது? இங்கே இப்படி நின்றுகிட்டு இருக்க போறியா? பொய் சொல்றவங்க கூட வரதுக்கு வராமலே இருக்கலாம். வடிவு, என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? பொய் நிறைய பொய் சொல்லிருக்கீங்க விஜய். ஒருவேளை குள்ளைய பத்தி தெரிஞ்சிருக்குமோ? ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ எங்க இருக்கான்னு கண்டே பிடிக்க முடியல. என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க போல. வீட்டுக்கு போலாவா? நான் வரல, நீங்க போங்க. சரி, அப்படி என்னடி போய் சொல்லிட்ட? சொல்லு. உங்களுக்கு தெரியாதா நீங்க என்னென்ன பொய் சொன்னீங்கன்னு? எனக்கு தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். என்னென்ன போய் சொன்னேன்னு சொல்லு. குள்ளி கிட்ட பேசிட்டீங்களா? குள்ளி முதல்ல வீட்டுல தான் இருக்காங்களா? வீட்டுலதான் இருக்கா. ஏன் இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குற? போதும் விஜய், நடிச்சது போதும். இதுக்கு மேல நடிக்க தேவையில்லை. ஒருவேளை இவருக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ? இப்போ வாச்சும் உண்மையை சொல்லுங்க விஜய். என்னடி உண்மை? எதுவும் இல்லடி. வா, நான் கூப்பிட்டு போய் உன்னை வீட்டுல விட்டு நான் போறேன். எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இந்த நைட் டைம்ல தனியா வேற வந்திருக்க. வா போலாம். நான் வரல. ஐயோ, என்னதான் சொல்லித்தல? நான் என்ன போய் சொன்னேன்? சொல்லு. குள்ளி கிட்ட நீங்க பேசவே இல்லை விஜய். வேற என்ன தெரியும்? குள்ளி இப்ப வீட்லயே இல்லங்கிறது தெரியும். எப்போ தெரியும்? இப்பதான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தெரியும். அப்ப தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல எதுவும் மறைக்க தேவையில்ல. ஆமா, நான் குள்ளி கிட்ட பேசவே இல்லை. குள்ளி வீட்லயும் இல்ல. இப்ப என்ன பண்றது? என்கிட்ட ஏன் மறைச்சீங்க? மறைக்கணும் இல்ல, பயந்துதான் சொல்லாம இருந்தேன். என்ன பயம்? சும்மா நீ என்னை விட்டு போறேன்றதுல ரொம்ப மும்பரமா இருப்ப. இதுல குள்ளி வீட்டை விட்டு வெளில போயிட்டா அது காரணமும் நம்ம தான் நீ நினைச்சனா? அவ்வளவுதான். இதுவே ஒரு சாக்கா வச்சு நீ என்னை விட்டு போயிடுவ. என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்கல்ல விஜய். அல்லாத சொல்லும். எல்லாமே போய் எல்லாத்தையும் மறைச்சிருக்கீங்க. எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் நான் பேசிட்டேன், குள்ளிக்கிட்ட பேசிட்டேன், அவளுக்கும் ஓகேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு நிஜமா தெரியலடி. அதனால தாண்டி அப்படி சொன்னேன். நான் சொன்னா நீ இன்னும் பயந்துருவ. நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு நினைச்சதாண்டி சொல்லல. இந்த மாதிரி நிறைய போய் சொல்லியிருக்கீங்களா விஜய்? இது ஒரு விஷயத்துல மட்டும் தான் நான் போய் சொல்லணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம பண்ற. தெரியல, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் சொன்னீங்களா இல்ல சொல்றது எல்லாமே பொய்யானு? ஓங்கி ஒண்ணு வச்சேன்னு வையு, அவ்வளவுதான். நான் வேற எதுல நீ போய் சொன்னேன்? எதுல போய் சொன்னேன்?
இதுல மட்டும்தான் சொன்னேன். அது கூட நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன். உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். அதான் எப்படி தெரியும்டி? ஐ ஹேட் யூ விஜய். வேண்டா வடிவு. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல விஜய். என்கிட்டயே போய் சொல்றீங்க. சாரி, பொய் சொன்னது தப்பு தான், உன்கிட்ட இருந்து மறைச்சது தப்பு தான். அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், 1000 டைம்ஸ் சாரி. ஆனா தயவு செஞ்சு வேற எதுவும் பேசாதடி ப்ளீஸ் டி. ஹேட் யூ சொல்ற, ஈஸியா சொல்றியே, எப்படிடி? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியாது விஜய். ஏய் ப்ளீஸ் டி, இதை பத்தி பேசாத. ஒரு 2 நாள் டைம் கொடு. நான் ஃபர்ஸ்ட் புள்ளியை தேடி கண்டுபிடிச்சு அவகிட்ட எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு உன்கிட்ட பேசுறேன்டி. அதுக்காக தாண்டி எல்லாத்தையும் மறைச்ச. இல்ல, புள்ளி தான் உங்களுக்கு கரெக்டா இருப்பாங்க விஜய். ஆரம்பிச்சிட்டியா? இப்ப என்னடி, நான் உன் காலில் விழணுமா? சாரின்னு சொன்னது பத்தாது, உன் காலில் விழுந்து கெஞ்சணும், கரெக்டா? அதுக்கு தானே இப்படி பண்ற? என்னை விட்டு போயிடணும் இல்ல? அதானே உனக்கு ஆசை, அதானே உனக்கு வேணும். ஓ போடி. நிறுத்த மாட்டேன். ஓ, உன்னை தேடியும் நான் வரமாட்டேன். போயிடு விஜய். நீ போ வடிவு, நான் உன்னை எதுவும் சொல்ல. ஓ, பாவம், நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு என் கூட இருக்கணும்? வேண்டாம், போ. இங்க பாருங்க. ம், போ. லவ்ங்கிறது 2 சைட்ல இருந்து வரணும் வடிவு. நான் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ வேண்டாம் வேண்டாம்னு ஓடுறது ஏதோ ஒன்று நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கே பிடிக்கல. இப்போ கூட நமக்காக தான் அதை மறைச்சனே தவிர உன்னை ஏமாத்தணுன்றதுக்காக நான் மறைக்கவே இல்லை. விஜய் பாருங்க ப்ளீஸ், ப்ளீஸ் விஜய். விஜய், குள்ளி சேஃபா தான் இருக்காங்க. எங்க இருக்கா? நாளைக்கு காலைல வீட்டுக்கு வந்துருவாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்? வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க. இனி எல்லாம் அப்படிதான். உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க நான் தங்கியிருக்க வீட்டுல தான் வந்து தங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கிடைக்கலன்னு அவங்க குளத்துல விழுந்து சாக போயிருக்காங்க விஜய். என்ன சொல்ற? ஆமா, அவங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா இது நம்மள சம்மந்தப்பட்ட விஷயம், அதனாலதான் சொன்னேன். இந்த பிள்ளைக்கு என்னதான் பிரச்சனையே தெரியல. எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றேன்ல. இப்போ சேஃபா இருக்காளா? இங்க எல்லாரும் லூஸ் மாதிரி தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் என்னன்னா சாகறதுக்கு போறேன்ட்டு எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். கோவப்படாதீங்க விஜய். சரி ஓகே, நான் நாளைக்கு வந்து அவளை கூப்பிட்டுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சாரி, இருந்தாலும் போய் சொல்லிடக்கூடாது. ஸோ ஐம் ரியலி சாரி, மன்னிச்சிடுங்க. விஜய் நீங்க போலாம் வடிவு, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். போங்க. நீங்க என்ன டிராப் பண்ண மாட்டீங்களா? என் கூட லைஃப் லாங் வரணும்னு உங்களுக்கு பிடிக்கல. அப்படி இருக்கும்போது ஏன் பைக்ல மட்டும் ரைடு வரணும்னு நினைக்கிறீங்க? கேப் வேணா புக் பண்ணி தரேன், போறீங்களா? விஜய் இங்க பாருங்க. என்ன? புள்ளியை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவங்க தான் உங்களுக்கு கரெக்டா இருப்பாங்க. உங்க குடும்பத்துக்கு எனக்கு செட் ஆகாது. நான் வந்து வேலை செய்யறவ, நீங்க வந்து முதலாளி. இதென்ன இதென்ன சொல்ல போற? சொல்லிட்டு போ. இதுக்கு எதுக்கு தலையை திருப்பிக்கிட்டு? விஜய் பொய் சொன்னேன்னு சொல்றீங்க. நீங்க வேணும் தான் நான் பொய் சொன்னேன். நீங்க எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் நமக்காக இருப்போம். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரணும்ன்ற தாட் உங்களுக்கு தெளிவா இருந்தா நான் ஏங்க பொய் சொல்ல போறேன்? இங்க பாருங்க விஜய் ப்ளீஸ். விஜய் கையெடு. விஜய் கையை எடுன்னு சொன்னேன். விஜய் ப்ளீஸ் விஜய், சாரி. இனிமே உன்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு நான் சொல்லவே மாட்டேன். குள்ளி ஸ்ரேயா யார் வந்தாலும் சரி, நீயும் நானும் தான் ஒண்ணு சேருவோம். பாரு விஜய். அழுதுகிட்டே இருந்தா பார்க்க முடியாது. சரி, நான் அழுகல திரும்ப. இப்ப பேசுறதுல என்ன தூக்கத்துல பேசுனியா இல்ல நிஜமா பேசுனியா? பயந்துட்டேன். இப்படிதான் எனக்கும் இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் தொடாதீங்க, என்ன பார்க்காதீங்க, என் கூட பேசாதீங்க, நீங்க எனக்கு வேண்டாம், குள்ளி போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது சாரி. குள்ளி விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம போனதுக்கு நான் தான் சாரி கேட்கணும். நீ ஏன் சாரி கேட்டுக்கிட்டு இருக்க? நமக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இல்ல வெளியவே என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எப்பவுமே நீயும் நானும் ஒன்னாதான் இருக்கணும், புரியுதா? பிரியவே கூடாது. அழாத, நல்லாவே இல்லை. விஜய் ஆனா குள்ளி விஷயத்த நானே அவளுக்கு பொறுமையா எடுத்து சொல்றேன் வடிவு. நீ எதை பத்தி ஃபீல் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். அவங்க கஷ்டப்படாம பாத்துக்கோங்க விஜய். அவங்க கஷ்டப்படுறாங்க, நான் வேணும் அப்படின்னு கேட்டா கொடுத்துருவியா? மாட்டேன், கொடுக்க மாட்டேன். பாருடா. இதே மாதிரி இரு, சரியா சொல்லும்.
தோம் தித்திக்கும்